ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம். அதான் அன்னாச்சி பழத்தில் ரெண்டு பொருள் வந்து சேர்த்து செய்ய போகிறோம். அதோட சுவையும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி அன்னாச்சி பழ ஜூஸ் வந்து செய்யலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த அன்னாச்சி பழ ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பழம் வந்து அன்னாச்சி பழம் வந்து எடுத்துருக்குங்க. இது முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து ஒட்டை கட் பண்ணிவிடுங்க. அந்த முள்ளாக இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டுட்டு அப்படியே கூட நம்ம அரைச்சி குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எடுத்துருக்கேங்க. இப்போது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த சம்மருக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்சிங் பவுலில் வந்து நல்லா சேர்த்துட்டு அப்படியே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே சீக்கிரமாக வந்து இதை அரைஞ்சி வந்துடும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவும் ஊற்றாம தான் வந்து அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தான் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சுகர் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் கப்பில் 1 கப் வந்து சரியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூஸ் வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்லா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் தனியாக சக்கரை தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காத சர்க்கரையை வந்து கம்மி பண்ணி குடிச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய இருக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெமன் ஜூஸ் கண்டிப்பாக வந்து சேர்த்து ஆகணுங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஜூஸ் தனியாக சக்கரை தனியாக பார்த்தீங்களா எடுத்துட்டோம். இப்போ டபுளீடாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழ ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால விட்டமின் சத்து அதிகமாகவே இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகவே இருக்குதுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை அடிக்கடிக்கு அந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம். அது வயசாயிட்டாலே அப்படின்னா நமக்கு அதிகமாக வந்து மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடிக்கு அந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போது நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு கூட அந்த ஜூஸை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான திக்கான ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு. இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து 1/4 கப் வந்து சர்க்கரை வந்து எடுத்துருக்கேங்க. இந்த சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ அரை லெமன் வந்து இது கூடவே நான் எடுத்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெமன் வந்து சேர்க்கறதுனால இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ எனக்கு சுகர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த சர்க்கரையுமே சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாகவே நான் வந்து 1/4 கப் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேங்க. நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் வந்து லெமன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பழத்துக்கு வந்து 1 லெமன் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா கலக்கிற மாதிரியே தான் 1 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அரை லெமன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சால்ட் உப்பு சேர்க்கறதுனால இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ரொம்பவே ரிச்சாக இருக்குங்க அந்த ஜூஸ் வந்து. கண்டிப்பாக அந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட்டிருக்கிற இந்த பொருள் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட இந்த கப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து ஐஸ் கியூப் வந்து சேர்த்துட்டு சில்லுன்னு வந்து சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஜூஸ் வந்து நம்ம வீட்லேயே வந்து சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிச்சிக்கலாம், இல்லை ஐஸ் கியூப் வந்து போட்டு கூட அப்படியே கூட குடிச்சிக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான இன்றைக்கி வந்து அன்னாச்சி பழம் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லா கிளாஸ்லையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்காக நான் வந்து எல்லா கிளாஸ்லையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட அடேங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து டேஸ்டியாக இருக்குதுன்றதை நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இது கூட கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக புதினா இலையை வந்து சேர்த்துக்கலாம். இங்கே புதினா இலை இதோட போட்டு கூட அரைச்சி குடிச்சிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.